வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோல வெண்டையரம் தான் எப்படி சால்வ் பண்றதை பத்தி பார்ப்போம். ஸோ வெண்டையரம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 3 வேர்ட்ஸோ இல்ல 4 வேர்ட்ஸோ ஒரு வேர்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, மவுண்டைன், ஃபாரஸ்ட், மலைகள், காடுகள், பூமி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 3க்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். ஸோ இந்த 3க்குமான ரிலேஷன் என்னன்னா, இப்போ சில ஃபாரஸ்ட் ஃபவுண்டிங் மவுண்டைன்ஸ், மவுண்டைன்ஸ்லயுமே மவுண்டைன் ரீஜன் மலை தொடர்லயுமே நமக்கு ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த மவுண்டைன் ஃபாரஸ்ட் ரெண்டுமே எதுலதான் இருக்கு? எர்த்துக்குள்ளதான் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ இதுக்கு ஆப்டான டயக்ராம் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம எழுத போறோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இதுதான் எர்த்தோடைய டயக்ராம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. எர்த்துக்கான டயக்ராம் என்ன அப்படின்னா ஒரு ரவுண்ட், பெரிய ரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்குள்ளதான் நமக்கு மவுண்டைன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் இருக்கும். சோ மவுண்டைன் ஃபாரஸ்ட் வெவ்வேறு கான்செப்ட்ல இருக்குமா அப்படின்னா இல்ல. ஓகேவா? சோ அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. சோ எர்த்குள்ளதான் ரெண்டுமே இருக்கு. இங்க ஒண்ணு செப்பரேட்டா போட்டிருக்காங்க. சோ இது கிடையாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே அப்படிதான் எர்த்துக்குள்ளதான் இருக்கணும். சோ சிபி கிடையாது. சோ ஏஆர்பி தான் ஆப்ஷன்ல வச்சிருக்கேன். சோ அப்ப ஏஆர்பி பாத்தீங்க அப்படின்னா மவுண்டைனுக்கும் ஃபாரஸ்டுக்கும் ரிலேஷனே இல்ல அப்படின்னு சொல்லி தனித்தனியா போட்டிருக்காங்க. சோ மவுண்டைனுக்கும் ஃபாரஸ்டுக்கும் ரிலேஷன் இருக்கும். சோ இங்கேயுமே எனக்கு ஏ ஆப்ஷன் தப்பு. சோ பில பாத்தீங்க அப்படின்னா மவுண்டைன், ஒரு ரவுண்ட் மவுண்டைன் அப்படின்னா இன்னொரு சர்க்கிள் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். இப்போ ஒரு சில மலைகள் வறண்டு போயிருக்கு, ட்ரையா இருக்கு. ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா மவுண்டைன் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அதுல ஃபாரஸ்டும் இருக்கும், காடுகளும் இருக்கும். சோ அப்போ தனியா ஃபாரஸ்டும் இருக்கும், அதே மாதிரி மவுண்டைன்ல ஃபாரஸ்டும் இருக்கும், தனியா மவுண்டைனும் இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆப்ஷன் பி தான் எனக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இது மாதிரிதான் வென் டயக்ராம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி 3 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு சோ அதுக்கான ரிலேஷன் என்ன, சோ அதுக்கான ரிலேட் பண்ற டயக்ராம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த டயக்ராம் தட் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் illiteracy, poverty and unemployment. சோ இங்க தமிழ்ல கொடுத்திருக்காங்களா? சோ 3 எதுக்குமே ரிலேஷன் என்ன கேட்டிருக்காங்க? சோ 3க்குமான ஆக்சுவலா போன சமோடதே நான் தமிழ்ல வச்சிருக்கேன். இல்லிட்ரஸி அப்படின்னா படிக்காம இருக்காங்க இல்லையா? சோ அவங்கள மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? பாவரிட்டி அப்படிங்கிறது வறுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாவரிட்டி அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலை இல்லாம இருக்கு. சோ இல்லிட்ரஸி அப்படின்னா படிக்காம இருக்கு, அந்த இல்லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? பாவரிட்டி அப்படிங்கிறது பாவரிட்டி மீன்ஸ் எப்படி சொல்றது? வறுமையில இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலை இல்லாம இருக்கணும். ஓகேவா? சோ இது 3க்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது 3க்குமான ரிலேஷன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? இல்லிட்ரஸி, பாவரிட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். சோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லிட்ரஸிக்கும் பாவரிட்டிக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் எதுவும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. சோ ரிலேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, ஏ ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எனக்கு தனியா ஒரு சர்க்கிள் சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு சர்க்கிள். எக்ஸாம்பிளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தேன்னா அன்எம்ப்ளாயா இருக்கவங்க, வேலை இல்லாம இருக்கவங்க எல்லாமே தனியாதான் இருக்காங்க அப்படிங்கிறாப்புல இருக்கு. மேபி வேலை இல்லாதவங்க படிப்பறிவு இல்லாம வேலை இல்லாம இருக்காங்க. அதே மாதிரி பாவரிட்டி, வறுமை கீழே இருக்கவங்க வேலை இல்லாம இருக்கு. சோ எனக்கு தனியா எந்த சர்க்கிளுமே வரக்கூடாது. சோ ஆப்ஷன் ஏ தப்பு. அதே மாதிரிதான் ஆப்ஷன் பியுமே தப்புதான். சோ தனித்தனியா சர்க்கிள் இருக்கு. இப்போ நான் ஆப்ஷன் பியையும் டியையும் செக் பண்ணும். சோ ஆப்ஷன் பியையும் டியையும் செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இல்லிட்ரஸின்னு எடுப்பீங்க, படிக்காம இருக்கிறவங்க. செகண்ட் ஒன் பாவரிட்டி, வறுமையில இருக்கிறவங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். சோ எனக்கு லிட்ரஸியும் பாவரிட்டியும் கலந்துருக்கு. ஓகேதான். அதாவது படிப்பறிவு, படிக்காம இருக்கவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் அவங்க எல்லாமே எம்ப்ளாய்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அப்ப இதுவுமே தப்புதான். சோ அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன? டி தான். எக்ஸாம்பிளுக்கு இது இல்லிட்ரஸி. ஓகேவா? டிகிரி வாங்காம இருக்க பீப்புள்ஸ் அண்ட் பாவர்ட்டி வறுமையில இருக்கணும். சோ இங்க இல்லிட்ரேட் பீப்புள்
பாவர்ட்டியில வறுமையில தான் இருக்குமா அப்படின்னா இல்ல, அவங்க மேபி வேற ஏதாவது ஜாப் போயிலையோ இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணியோ என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ரிச்சா இருந்திருக்கலாம். சோ இந்த ரெண்டுக்குமான டயக்ராம் கரெக்ட் தான். அன்எம்ப்ளாய்ட் பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாவர்ட்டியில இருக்கவங்க மட்டும் தான் அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க அப்படின்னா இல்ல. சோ படிச்சுட்டு அன்எம்ப்ளாய்டா இருக்கலாம், இல்ல படிக்காமே அன்எம்ப்ளாய்டா இருக்கலாம். அதே மாதிரி அன்எம்ப்ளாய்டா இருக்கவங்க வறுமை போட்டு கீழேயும் இருக்கலாம், இல்ல ரிச்சான பீப்புளாவும் இருக்கலாம். சோ இந்த டயக்ராம் தானே எடுத்துப்பீங்க. சோ இது ரெண்டுலயுமே எனக்கு அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது கலந்து வந்துடும். ஓகேவா? சோ அப்படி இருக்கிறப்போ இங்க சென்டர் போர்ஷன் மென்ஷன் பண்ணோம்னா ஒரு பர்சன் வந்து இல்லிட்ரேட்டாவும் இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் பாவர்ட்டியாவும் இருந்திருக்கலாம், அன்எம்ப்ளாய்டாவும் இருந்துச்சு. ஓகேவா? சோ அப்போ ஆப்ஷன் பி தான் சூட்டபிளான. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, வில்லேஜ், ஸ்டேட், கண்ட்ரி. சோ இதுக்கான டயக்ராம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. கிராமம், மாநிலம், நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? சரி, இதுக்கான கரெக்டான டயக்ராம் பாருங்க. சரி, ஒரு கண்ட்ரிக்குள்ளதான் என்ன இருக்கு, ஸ்டேட்டும் வில்லேஜும். ஸ்டேட் இருக்கும், ஒரு கண்ட்ரிக்குள்ள ஸ்டேட் இருக்கும், ஸ்டேட்குள்ள என்ன இருக்கும், வில்லேஜ் இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது வந்து எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. கண்ட்ரிக்குள்ள தான் வில்லேஜ் இருக்கும், எல்லாமே வெளியில கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தப்பு. அதே மாதிரி டி பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரிக்குள்ள ஸ்டேட் அண்ட் வில்லேஜ் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்குள்ள வில்லேஜ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து இன்டர்லிங்க்டா கொடுத்துருக்காங்க. சோ இதுவுமே தப்பு தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட், which of the following diagrams best depicts the relationship between cement, bricks and building materials? பின்வரும் வரைபடங்களில் இது சிமெண்ட், செங்கற்கள் மற்றும் கட்டுமான பொருட்களுக்கு இடையேயான தொடர்பை சிறப்பாக சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிமெண்ட், பிரிக்ஸ் அண்ட் தென் பில்டிங் மெட்டீரியல்ஸ். இது மூணையுமே இன்டர்லிங்க் பண்றாப்புல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ட்ரை பண்றீங்களா? சிமெண்டையும் லிங்க் பண்ணணும், பிரிக்கையும் எடுத்திருக்கணும், ஆஸ் வெல் அஸ் எனக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸையும் கனெக்ட் பண்றாப்புல இருக்கும். சோ இது ரிலேட் ஆகுமா? இப்போ இந்த சம் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் சம்ல எனக்கு சிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பில்டிங்கான மெட்டீரியல் தான். அதே மாதிரி பிரிக் அப்படிங்கறதுமே ஒரு பில்டிங்க்கு தேவைப்படுற மெட்டீரியல் தான். சோ பில்டிங் மெட்டீரியல் கட்டுமான பொருட்களுக்குள்ளதான் இந்த சிமெண்ட்டும் பிரிக்கும் வரும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் வந்து கட்டுமான பொருள் தான். சோ தனியா நம்ம இத எதையுமே சொல்ல முடியாது. சோ ஆப்ஷன் ஏ தப்பு. அதே மாதிரிதான் இங்கேயுமே சிமெண்ட் அண்ட் பிரிக் ரெண்டுமே கட்டுமான பொருள் தான். சோ இது தப்புன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிட்டாங்க, சி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து பில்டிங் மெட்டீரியல் எடுக்கலாம், கட்டுமான பொருட்கள் பெரிய சர்க்கிள் எடுத்துருப்பீங்க. சிமெண்ட்டும் பிரிக்கும் நமக்கு சேமா, சிமெண்ட் வேற, அது வந்து ஒரு அலாய் மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி பிரிக் அப்படிங்கிறது எனக்கு தனியா இருக்காது. சோ அப்ப இது ரெண்டுமே கனெக்ட் பண்ண முடியாது. சோ டியுமே சாரி சியுமே தப்பு வரும். சோ கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன். சோ பில்டிங் மெட்டீரியல், இந்த பெரிய சர்க்கிள் பாத்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல். சோ உள்ளுக்குள்ள இருக்க ஒரு சர்க்கிள் வந்து சிமெண்ட், இன்னொரு சர்க்கிள் வந்து பிரிக். சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சோ இது வரைக்கும் நம்ம டயக்ராம்ஸ் வந்து இன்டர்லிங்க் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம நம்பர்ஸ் மட்டும் சூஸ் பண்றாங்க இருக்கும். ரீட் த டயக்ராம் given below and find the area representing employed but unmarried women அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல டயக்ராம் கொடுத்துட்டாங்களா இதுல? ஓகே, ஆக்சுவலா இதுவுமே நான் மிஸ்மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அன்எம்ப்ளாய்டு சரி எம்ப்ளாய்டு உமனாவும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் அன்மேரிட் உமனாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினை சேஞ்ச் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டினுடைய தமிழ் டிரான்ஸ்லேட். ஓகேவா? எம்ப்ளாய்டு, எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது இந்த சர்க்கிள் தானே. எம்ப்ளாய்டுனா வேலையில இருக்கும். ஓகேவா? பட் அன்மேரிட்,
சோ மேரேஜ் ஆகாம இருக்கவங்களுடைய சர்க்கிள் அண்ட் தென் விமன். விமனுக்கான சர்க்கிள் வந்து இந்த தேர்ட் சர்க்கிள். ஓகேவா? சோ எம்ப்ளாய்டு அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? 3, 2, 5, 4 தான் எம்ப்ளாய்டுக்கான சர்க்கிள். அன்மேரிட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள். விமனோட சர்க்கிள் வந்து இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாய்டா இருக்கும், வேலையில இருக்கும், பட் அன்மேரிடா இருக்கும், விமனா இருக்கும் சொல்லி கேட்டாங்க. எல்லாத்துலயுமே கலந்து. ஓகேவா? சோ எம்ப்ளாய்டு அப்படின்னா 3, 2, 5, 4ல இருக்கும். அன்மேரிட் அப்படிங்கிறப்ப எனக்கு எந்த சர்க்கிள் வந்துடும்? இது ரெண்டுல வரும். 4 and 5 தான் வரும். அன்மேரிட் அப்படின்னா 4 or 5 சொல்லி எடுத்துக்கோங்க. அதுல விமன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப விமன் இந்த சர்க்கிளையும் சேர்ந்து தான் இருக்கணும். 5 மட்டும் தான் எனக்கு இருக்கும். சோ 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் அன்மேரிடாவும் இருப்பாங்க, விமனாவும் இருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் படிச்சவங்களாவும் சரி வேலையில இருக்கவங்களாவும் இருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எம்ப்ளாய்டு பட் அன்மேரிட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அப்போ ஆப்ஷன் பி 5 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். In the given picture, how many people speak Italian and French? சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை பேர் இத்தாலியன் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா இட்டாலியன் அண்ட் பிரெஞ்சு. சோ இதான டயக்ராம். சோ இட்டாலியன் லாங்குவேஜும் பேசணும், ஆஸ் வெல் அஸ் பிரெஞ்சு லாங்குவேஜும் பேசணும். சோ ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் எதுன்னு பாக்கலாம். சோ இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகுனா 5 மட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுறாங்க. இங்க ஒரு 5 பேர் இருக்காங்களா? இந்த 5 பேர் வந்து இட்டாலியனும் பேசுவாங்க, பிரெஞ்சும் பேசுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு 15 இருக்கா? இந்த 11 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இட்டாலியன் லாங்குவேஜும் பேசுவாங்க, பிரெஞ்சு லாங்குவேஜும் பேசுவாங்க. அப்ப டோட்டலா 16 + 5 என்ன வேல்யூ இருக்கும்? 21 வந்துருக்கு. சோ 21 பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க? இட்டாலியன் லாங்குவேஜும் பேசுவாங்க, ஆஸ் வெல் அஸ் பிரெஞ்சு லாங்குவேஜும் பேசுவாங்க. ஓகேவா? சோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a given figure below, how many educated people are employed? கீழே உள்ள படத்தில் படித்தவர்கள் எத்தனை பேர் வேலையில் உள்ளனர்? எஜுகேட்டட் பீப்புள் வந்து எவ்வளவு பேர் வேலையில இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? எம்ப்ளாய்டு பீப்புள் வந்து சர்க்கிள் ஷேப்ல இருப்பாங்க, பேக்வர்ட் பீப்புள் வந்து ஸ்மாலர் சர்க்கிளா கொடுத்துருக்காங்க, எஜுகேட்டட் பீப்புள் வந்து ட்ரையாங்கிளா கொடுத்துருக்காங்க, முக்கோணத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? எஜுகேட்டட் பீப்புளாவும் படிச்சவங்களாவும் இருக்கணும், வேலையில இருக்கவங்களும் இருக்கும். சோ வேலையில இருக்கவங்க பெரிய சர்க்கிள். ஓகே, இந்த பெரிய சர்க்கிள் இருக்கிறத நான் டார்கெட் பண்ணுவேன். அதே மாதிரி எஜுகேட்டட் பீப்புள்லாம் ட்ரையாங்கிள் இருக்கும். சோ ட்ரையாங்கிள் இருக்கு இந்த பெரிய சர்க்கிளே காமனா இருக்க வேலைன்னா இந்த 6 இருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளே இருக்கு, இந்த பெரிய சர்க்கிளே இருக்கு. அப்ப 6 + 3 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 9 வருமா? சோ 9 தான் கரெக்டான ஆன்சர். சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. என்ன சொல்லிருக்காங்க? Which letter represent a student? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் ஸ்டூடெண்ட். சோ ட்ரையாங்கிள் வந்து ஸ்டூடெண்ட ரெப்ரசன்ட் பண்ணும். போன சம்ல அவங்களே எழுதிட்டாங்க, இங்க நம்ம தான் எழுதிக்கணும். சர்க்கிள் ரெப்ரசன்ட் பெயிண்ட். சோ சர்க்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுனா பெயிண்டர்ஸ். ஓகேவா? முக்கோணம் மாணவர்கள். இந்த ட்ரையாங்கிள்ன்றது ஸ்டூடெண்ட். வட்டம் ஓவியர்களுக்கு, ஓவியர்களை. சோ இந்த சர்க்கிள்ங்கிறது பெயிண்டர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸ்கொயர். சதுரம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அத்லெட்டிக்ஸ், வீரர்கள், அத்லெட்டிக். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள். சோ செவ்வகம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிங்கர்ஸ். இந்த ஏஎம்ங்கிறதுனா சிம்பிளா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? Which letter represent a student who is a singer, who is not a painter and a sportsman? So எந்த லெட்டர் வந்து சிங்கரை மென்ஷன் பண்ணணும், ஆனா பெயிண்டரா இருக்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கக்கூடாது. ஓவியரும் விளையாட்டு வீரரும் அல்லாத இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ பாடகரா இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சோ சிங்கர் அப்படின்னா எந்த டயக்ராம் பாப்பீங்க? இந்த ரெக்டாங்கிள் செவகம்னா பாத்துப்பீங்க. சோ இதுல எனக்கு பெயிண்டர் சர்க்கிள் குள்ளே வரக்கூடாது, அதே மாதிரி மாணவராகவும் இருக்கு வரக்கூடாது, மாணவரா இருக்கணும். பெயிண்டராகவும் இருக்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் மேனாவும் இருக்கக்கூடாது. பெயிண்டர் அப்படின்னா சர்க்கிள் கூட வரக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா
எனக்கு ஸ்கொயருக்குள்ள வரக்கூடாது. அப்ப ஸ்கொயருக்குள்ளையும் சர்க்கிள்குள்ளையும் வரக்கூடிய இந்த எல்லா இமேஜையுமே நான் எங்க பண்ணிருக்கேன், கட் பண்ணிருக்கேன். சோ அப்ப ரிமைனிங் இந்த ட்ரையாங்கிளையும் ரெக்டாங்கிளையும் முக்கோணத்திலையும் செவ்வகத்திலையும் இருக்கக்கூடிய லெட்டர் என்னன்னு பாப்பீங்க. சோ ஏ மட்டும் தான் ரெண்டுலையும் காமனா இருக்கு. சோ ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சேம் அதே டயக்ராம் தான். சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, which letter represent a sportsman who is not a painter, singer and a student? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா மட்டும் இருக்கணும், பெயிண்டரா இருக்கக்கூடாது, சிங்கரா இருக்கக்கூடாது, ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது. சோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா என்ன டயக்ராம் சொன்னோம் நம்ம? அத்லெட்டிக்ஸ்க்கு ஸ்கொயர் சொன்னோமா, ஸ்கொயருக்குள்ள மட்டும் இருக்கணும். எனக்கு பெயிண்டராவும் இருக்கக்கூடாது, சிங்கராவும் கூடாது, ஸ்டூடெண்டாவும் இருக்கக்கூடாது. அப்ப கே மட்டும் தானே இருக்கும். கே மட்டும்தான் எனக்கு என்னவா இருக்கும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குள்ள இருக்கும். அப்ப கே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which letter is common to all four forms? சோ எல்லா ஃபோர் ஃபார்ம்ஸ்க்குமே காமனா இருக்கக்கூடிய லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சோ அப்போ எனக்கு ரெக்டாங்கிள் இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்கும், சர்க்கிள் இருக்கும், ஸ்கொயர்ல இருக்கும். சோ எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது பாருங்க, ஐ மட்டும் தானே எனக்கு காமனா இருக்கும். நான் எல்லா லெட்டர்ஸையுமே பார்க்கணும் கூட தேவையில்லை. சோ எம் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எம் வந்து ஸ்கொயருக்குள்ள வரல. சோ எம் விட்டுருவேன். சி செக் பண்ணீங்கன்னா சி வந்து ரெக்டாங்கிள்குள்ள வரல. அதே மாதிரி ஜியை செக் பண்ணாலும் ஜி வந்து ரெக்டாங்கிள்குள்ள வரல. ஐ மட்டும்தான் எனக்கு எல்லா ஷேப்லயுமே இருக்கு. சோ ஐ தான் எல்லா ஃபார்ம்லயுமே இருக்கு. நாலுலயுமே பொதுவா இருக்குது அப்படின்னா ஐ தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following letters stands for student word? ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய லெட்டர் என்னன்னு கேட்டுருக்காங்க. சோ அப்ப ஸ்டூடெண்ட்டுக்கான இமேஜ் என்னன்னு பாக்கலாம். சோ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன இமேஜ் சொன்னோம்? ட்ரையாங்கிள் சொன்னோமா, முக்கோணம்னு சொல்லிடுவோம். ஓகேவா? சோ முக்கோணத்துல மட்டும் இருக்கக்கூடிய லெட்டர் என்னன்னு பாருங்க. எஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதுல இருக்கு. சோ எஃப் தான். எல் பாத்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கும், கே வந்து ஸ்கொயர்ல இருக்கு, இ மட்டும் தான் எனக்கு ட்ரையாங்கிள் இருக்கு. சோ இ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which letter represents a painter who is not a singer and a sportsman? சோ பாடகர் விளையாட்டு வீரரும் அல்லாத ஓவியரை எந்த எழுத்து குறிக்கிறது? சோ எனக்கு சிங்கராவும் இருக்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ்மேனாவும் இருக்கக்கூடாது, பெயிண்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ பெயிண்டர் அப்படின்னா சர்க்கிள்குள்ளதான் நம்ம செக் பண்ணணும். ஆனா எனக்கு எதுல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அத்லெட்டிக்ஸ்ல வரக்கூடாது. அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ்னா ஸ்கொயர்ல வரக்கூடாது. ஓகேவா? ஸ்கொயர் ஷேப்புக்குள்ள வரவே கூடாது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா என்ன சொல்லிருப்பீங்க? ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கொயர் ஆகும். சிங்கர்னா இந்த ரெக்டாங்கிள்குள்ளேயும் வரக்கூடாது, ரெக்டாங்கிள்குள்ளேயும் ஸ்கொயர்குள்ளேயும் வராம சர்க்கிள்ல மட்டும் வரக்கூடிய பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எனக்கு எல்லும் வரும், ஜியும் வரும், எல்லும் வரும், ஜியும் வரும். பட் எனக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஜி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சோ ஜி மட்டும் தான் எடுத்துக்கிறேன். எல் அண்ட் ஜி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல? எல் மட்டும் தான், ஜி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சோ ஜி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ வென் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைப் பார்த்தோமா. சோ 3 லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. சோ அதுக்கான ரிலேஷன் நம்ம டயக்ராமா எழுதணும். அதுக்கப்புறம் கவுண்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டு சோ எந்த ஆல்பபெட் இதுல ரெப்ரசென்ட் பண்ணணும்னு கேட்டுருப்பாங்க. சோ இந்த 3 டைப் தான் வென் டயக்ராம் மோஸ்ட்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வென் டயக்ராம்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தேங்க்யூ.